மேசராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 12/1/2026 வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது, சுக்கிரன் இந்த மேசராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா 2க்குரியவன் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது. அப்போது 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல தன்மை. அங்கே உங்கள் ராசிநாதனும் கூட இருக்கிறார். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்து பலனை கொடுக்க போகிறது. அப்போது இது ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன். அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் அந்த 9ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போது அங்கே செவ்வாயின் மீது பதிகிறது, சுக்கிரன் மீதும் பதிகிறது. அப்போது அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையப் போகிறது. சார் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 2க்குரியவன் தனம் சார்ந்த விஷயத்தில், பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது. இதுவரைக்கு ஒரு பண விஷயத்தில் ஒரு கஷ்ட காலமாக இருந்தது. பணம் எவ்வளவு உழைத்தாலும் எங்களுக்கு தங்கலை அப்படின்னு இருக்கின்றவர்கள், அல்லது பணத்தை எங்காவது ஒரு இடத்தில் லாக்காக இருந்து அது வரமாட்டேங்குது என்கின்ற அந்த ஒரு வழியோடு இருக்கக்கூடிய அந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பணப்பிரச்சனையிலிருந்து தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையப்போகுதுன்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் 30/12/2025 9/1/2025 வரை பொருளாதாரம் அபிவிருத்தி சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டம் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அப்போ சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் பொருளாதாரம், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை இருக்கக்கூடிய, கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, இருவருக்குள்ளேயே ஒரு அந்யோன்யம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும். உங்கள் பேச்சு அழகா அற்புதமாக இருக்க போகுது. அதாவது அந்த அழகான அந்த சுக்கிரனுங்கிறது அழகு. அப்போ எந்த இடத்தில் எதை பேசணும், எதை பேசி நம்ம காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த இயல்பு, அந்த குணம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா புதனும் சேர்ந்து உட்கார போகிறார். அப்போ என்ன ஆகும்? இந்த புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படுகிறது. வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை இந்த இடத்துல உண்டு. அதனால் உங்களுக்கு காரியம் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 7க்குரியவன் போய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்னு நடக்கும். இந்த காரிய தடை என்பது இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா மங்கள காரகனான செவ்வாயோட உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அப்போ சுப காரியங்கள் உங்களுக்கோ, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது, அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நிச்சயமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி தனுசு மனையில் இருக்கும்போது நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அந்த 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கணவனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பணம் வரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நல்லாவே இருக்க போகுது. கூட்டு தொழிலுக்கு உந்துதலை கொடுக்கும். அதாவது கணவன் அல்லது மனைவி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும் என்கின்ற அந்த உந்துதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அல்லது ஏற்கனவே இருக்கிறதுல சூப்பராக பிளான் பண்ணி சக்ஸஸாக நடக்கக்கூடிய
அந்த திறமைங்கிறது இந்த காலகட்டம், அதாவது திறமை என்ன புத்திசாலித்தனமான திறமை, மற்றவர்களிடமிருந்து வேறுபடக்கூடிய வித்தியாசமாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் மேசராசி அன்பர்களுக்கு. அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேருது. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலே அந்த இடத்துல நிலம் சார்ந்த விஷயங்கள், அதாவது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரான பீரியட். ஸோ யாராவது ஒரு இடம் வாங்கணும்னா இந்த காலகட்டம் அருமையான ஒரு காலகட்டமாக அமையும். எப்போ 30/12/2025 9/1/2026 இந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார். அப்போ செவ்வாய் நிலக்காரகனோட சுக்கிரன் சேர்ந்திருக்கார். அப்போது வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் அந்த காலகட்டத்தில் சுயசார பலம் பெறப்பரு. அப்போது குருவினுடைய பார்வையும் கிடைக்குது. அப்போ சுபமான விஷயங்கள் நடக்கும். ஒரு வீடு வாங்குவது, வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது, வீட்டை கட்டி அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடியதை காண அந்த அந்த அமைப்பை உருவாக்குவது, இது வரைக்கும் எண்ணமே இல்லைன்னா கூட இப்போ அந்த ஸ்ட்ராங் அந்த எண்ணத்துக்கு கொடுக்கும். ஸோ வீடு, வண்டி, வாகனம், புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் இதுவரைக்கும் அந்த மனசில் வரலன்னா கூட இப்போ வரக்கூடிய அமைப்புகள். அப்போது இந்த சுப விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அடுத்து பாருங்க, 10ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். சூரியனுங்கிறது 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி. அப்போ குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும், பூர்வீகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் நடத்துக்கணும், பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா சூரியன் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார். அப்போ சூரியன் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது சூரியனுங்கிறது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகம், இதெல்லாமே அற்புதமாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், ஒரு அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ இதெல்லாம் அந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு சிறப்பு. அரசு வேலை, அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், அல்லது அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்கக்கூடிய தன்மைகள், இல்லது அரசியலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது. அப்போ ஆன்மீக எண்ணங்களையும் ஒரு சில இந்த மேசராசி என்பவர்களுக்கு தோற்றுவிக்கும். ஏன்னா சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார், குருவின் வீட்டில் இருக்கார். அப்போ ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது. தொழில் ரீதியாக அப்படியே ஒரு இடம் மாறுதல், அதாவது தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு செல்வது, அல்லது வேற மாநிலத்துக்கு செல்வது, அல்லது வேற டிஸ்ட்ரிக்ட் செல்வது, இந்த மாதிரி அந்நிய மதத்தினருடன் பழகுவது, அவர்களுக்குள்ளான ஒரு நட்பை அந்த அந்நிய மதத்தினர் மூலமாக நன்மைகளை பெற வைப்பது, ஒரு நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க வைக்க வேண்டியது. அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய, அதாவது கோயில் திருப்பணி, 9ஆம் இடம், ஆன்மீக எண்ணங்களை தோற்றுவித்து கோயில் திருப்பணிகளை செய்வது, அல்லது கோயிலுக்காக ஏதாவது நல்ல தான தர்மங்களை வழங்குவது, ஒரு பெரிய மனிதர் என்கின்ற பெயரை எடுப்பது, சமூகத்தில் நட்பெயரை எடுப்பது, இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு துல்லிய பலன், டீட்டெயில்டு ஹாரோஸ்கோப் ரீடிங், உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொந்த தொழில் செய்யலாமா, இல்லை வேலை தானா, எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்,
எப்போ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நல்லா இருக்கும், அதற்குண்டான விதி கொடுப்பினை என்ன, எப்போ வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம், இது போன்று ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.